ஈரான் இந்த ஒரு பேரை கேட்டால் பல வல்லரசு நாடுகளுக்கு பிபி ஏறும். ஏனென்றா இவங்க பண்ற விஷயங்கள் அப்படி. இப்போ லேட்டஸ்டா ஈரானோட செம்னான் மாகாணத்துல இருந்து ஒரு சேட்டலைட் போட்டு லீக் ஆகி இருக்கு. அதுல இருக்கிற ஒரு கருப்பு நிற போர் விமானம் தான் இப்போ சோசியல் மீடியாவிலேயே ரொம்ப ட்ரெண்டிங். டேய், இதெல்லாம் பறக்காதுடாண்டு ஈரானை பார்த்து கலாச்சவங்களுக்கு பதில் சொல்ற மாதிரி ஈரான் ஏதோ ஒரு பெரிய சம்பவத்துக்கு ரெடி ஆக்கிட்டு இருக்காங்க என்பது மட்டும் தெளிவாக தெரியுது. அது என்ன சம்பவம், அந்த விமானத்துக்குள்ள அப்படி என்னதான் ரகசியம் இருக்கு, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். 2013 ஈரான் இதை முதல் தடவை காட்டினப்போ நாங்க அமெரிக்காக்கே டப் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டெல்த் விமானம், அதாவது ரேடார்ல சிக்காத விமானத்தை செஞ்சிட்டோம்னு சொன்னாங்க. ஆனா போட்டோவை பார்த்ததும் உலகமே சிரிச்சு தள்ளி இருந்தார்கள். ஏனண்டா அந்த விமானம் ஒரு பிளாஸ்டிக் பொம்மை மாதிரி இருந்துச்சு. காக்பீட், அதாவது பைலட் உட்கார்ற இடம் ரொம்ப சின்னதா இருந்துச்சு. உள்ள ஒரு மனுஷன் ஒழுங்கா உட்கார கூட முடியாது. இன்ஜின் புகை போடுறதுக்கு பெருசா வழி இல்லை. இதெல்லாம் பார்த்தா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் தரப்புல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, இது உண்மையாகவே பறக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, இது ஒரு டம்மி மாடல் சொல்லி ஒரேடியா கிளாச்சு தள்ளிட்டாங்க. சரி, 2013 இருந்து 2023 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்த விமானத்தை பத்தி எந்த ஒரு பேச்சுமே இல்லை. ஈரான் அந்த பழைய பொம்மையை தூக்கி பெரன் மேல போட்டுட்டாங்கன்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா 2013 ஈரானோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். அவங்க அப்படி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க இந்த ககீர் 313 ப்ராஜெக்டை கைவிடல, ஆனா அதோட ரூட்டை நாங்க இப்ப மாத்திட்டோம்னு சொல்லியிருந்தார்கள். அப்படி அந்த ரூட்டை எப்படி மாற்றி இருந்தார்கள் என்ற கேள்வி பல மத்தியில் எழும்பி இருந்தது. இங்கதான் ஈரான் ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க. மனுஷன் உட்காந்து ஓட்டுறதுக்கு தான் இந்த விமானத்துல இடம் இல்லை, ஆனா ஒரு கம்ப்யூட்டரை வச்சு ஓட்டுறதுக்கு இதுல தாராளமான இடம் இருக்குன்னு ஜோதிச்சாங்க. அதாவது இந்த போர் விமானத்தை ஒரு யுஏவி அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள் அல்லது ஒரு பெரிய ரக ஸ்டெல்த் ட்ரோனாக மாத்திட்டாங்க. சரி, ஈரானின் இந்த முடிவை எடுத்தார்கள் என்ற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு எழும்பும். இதற்கு நிறைய வல்லுநர்கள் 2 முக்கியமான காரணங்களை சொல்றாங்க. முதலாவது, பைலட்டுக்கு ரிஸ்க் இருக்காது. ஒரு போர் விமானத்துல பைலட் உட்காரணும்னா அவருக்கு ஆக்சிஜன் வேணும், சீட் வேணும், அவரோட உயிரை காப்பாற்ற எக்கச்சக்க சிஸ்டம் வேணும். ஆனா இதனை ட்ரோனா மாத்தினா இப்ப அதெல்லாம் தேவைப்படாது. அந்த இடத்துல, அதாவது பைலட் உட்கார வேண்டிய இடத்துல இருந்த எக்கச்சக்கமான சிஸ்டங்களையும் சீட்களையும் ஆக்சிஜன் சிலிண்டர் வைக்கின்ற இடங்களையும் ரிமூவ் பண்ணினால் எக்ஸ்ட்ரா பெட்ரோல் டேங்கை அங்கே வைக்க முடியும், மிசைல்களை வைக்கிற இடமாக அதனை மாற்ற முடியும். இப்படித்தான் ஈரான் இதனை மாற்றி இருக்காங்க. இரண்டாவது, ஈரானோட பலமே ட்ரோன் தான். உலகத்துக்கு தெரியும், ஈரான் கிட்ட இன்னைக்கு ரஷ்யா சீனாக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு ட்ரோன் டெக்னாலஜி இருக்குன்னு. அவங்களோட சாகி ட்ரோன்கள் இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் போரில் என்ன பண்ணுது என்பதை நாங்கள் கண் முன்னாடியே பார்த்து கொண்டு இருக்கோம். அதனால அதே டெக்னாலஜியை சாகி ட்ரோன்களில் பயன்படுத்தி அதே டெக்னாலஜியை இப்போ இந்த ககீர் 313 டிசைன்லையும் ஈரான் புகுத்தி இருக்கிறார்கள். இந்த காகர் 313ஓட ரெக்கைகளை கவனிச்சிங்கன்னா, அதாவது விங்ஸை கவனிச்சிங்கன்னா, அது கொஞ்சம் வித்தியாசமாக வளைஞ்சிருக்கு. இதே இப்படி வளைஞ்சிருக்கா ரேடாரில் இருந்து வர்ற சிக்னலை சிதறடிச்சு எதிரி நாட்டுக்கு தெரியாமல் உள்ள நுழையிறதுக்காண்டி தான் இப்படி வளைஞ்சு செய்யப்பட்டிருக்கு. ஒருவேளை ஈரான் சொல்ற மாதிரி இது ஒரு ஸ்டெல்த் ட்ரோனா மாறிச்சிருது என்றால், அதாவது மாற்றி இருந்தார்கள் என்றால், அது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவோட போர்க்கப்பல்களுக்கு பெரிய ஒரு மிரட்டலா இருக்கும் என்பதுதான் உண்மை. சமீபத்தில் வந்து அந்த போட்டோவில் இருந்து, அதாவது சமீபத்தில் ஈரானோட மாகாணத்தில் இருந்து இந்த போட்டோ ரிலீஸ் ஆகி இருந்தது. சேட்டலைட் மூலம் இந்த போட்டோவை எடுத்திருந்தார்கள். இந்த போட்டோவை வச்சு பார்க்கும்போது இந்த ட்ரோன் ஒரு நிலத்தடி கேங்கருக்கு வெளியே நிற்குது. பொதுவாக ஒரு மிஷினை முழுசாக ரெடி பண்ணிட்டு அதோட சென்சார் எல்லாம் கரெக்டாக வேலை செய்யுதான்னு பார்க்கத்தான் வெளியில் எடுப்பாங்க. அங்கே இருக்கிற லேட்டஸ்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுதாண்டா, அதாவது ஈரான்லேருந்து வருகின்ற ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த ட்ரோனோட இந்த விமானத்தினுடைய சோதனை ஓட்டமானது முடிய போகுதுன்னு சொல்றாங்க. இதோட அர்த்தம் இன்னும் கொஞ்ச நாளையில ஒரு பைலட் கூட இல்லாம ரேடார்லையும் சிக்காம சைலண்டா வந்து அட்டாக் பண்ற ஒரு பெரிய ஒரு கருப்பு நிற ட்ரோனை ஈரான் உலகத்துக்கு காட்ட போறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி மேற்குலக நாடுகள் எதை பார்த்து சிரிச்சார்களோ அதுவே இப்போ ஒரு பயங்கரமான ஆயுதமா அவர்கள் முன்னாடி வந்து நிற்க போகுது. இதற்கு மேற்குலக நாடுகள் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப பல பேர் கேட்கலாம், ஈரான் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா அப்படின்னு. ஆனா நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஈரான் மேல பல வருஷமா உலக நாடுகள் பொருளாதார தடைகளை விதிச்சு வச்சிருக்காங்க. ஒரு சின்ன ஸ்க்ரூ கூட அவங்களால வெளியே இருந்து ஈரானுக்கு கொண்டு வர முடியாது. ஈரானுக்கு விற்பனை செய்வதற்கு எந்த நாடுகளும் தயாரா இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல சொந்தமா ஒரு ஸ்டெல்த் டிசைனை உருவாக்கி அதை இன்னைக்கு ட்ரோனா மாற்றி இருக்காங்கன்னா அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த ட்ரோன்ல இருக்கிற வளைஞ்ச ரெக்கைகள் அதை பார்த்து மேற்குலக நாடுகள் கண்டல் பண்றாங்க. ஆனா
ரேடார் அலைகளை சிதறடிக்கிறதுல ஈரான் ஒரு புதிய முறையை கையாண்டிருக்காங்க. அமெரிக்காவோட F-117 நைட் காவுக் எப்படி ஆரம்பத்தில் பறக்கிறதுக்கு விசித்திரமா இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த ஹாகர் 313. ஒருவேளை இது தரைக்கு பக்கத்தில் ரொம்ப தாழ்வா பறக்கிற ஒரு ட்ரோனா இருந்தா, அதாவது லோ ஆல்டிடியூட் பிளைட்டா இருந்தா எந்த ஒரு நாட்டு ரேடார்லையும் சிக்காது. இது ஈரானோட பெரிய ஒரு இன்ஜினியரிங் பிரேக் த்ரூன்னு தான் சொல்லணும். இது மட்டும் உண்மையா இருந்தா ஈரானோட மிகப்பெரிய ஒரு இன்ஜினியரிங் பிரேக் த்ரூ. அதுவும் நிறைய பொருளாதார தடைகளை தாண்டியுமே ஈரான் இந்த ஒரு பிரேக் த்ரூவை அடைந்திருக்கிறார்கள் என்றால் ஈரானோட திறமையை நாங்க இந்த இடத்துல பாராட்டித்தான் ஆகணும். அந்த அளவுக்கு ஈரான் பவர்ஃபுல்லா தயாராகி கொண்டு இருக்காங்க. நாம ஈரானை இந்த விஷயத்துல நம்பணும் என்றதுக்கு பெரிய காரணம் இருக்கு. இன்னைக்கு இந்த உலகத்துல ட்ரோன் டெக்னாலஜியில முதல் 5 இடத்துல கண்டிப்பாக ஈரான் இருப்பார்கள். அமெரிக்காவோட அதிநவீனமான RQ 170 ட்ரோனை ஈராக் ஹேக் பண்ணி எப்படி தரை இறக்கினப்போ உலகம் ஆச்சரியப்பட்டதோ அதே டெக்னாலஜியை தான் இப்போ ஹாகர் 313 புகுத்தி இருக்காங்க. அதாவது மனுஷன் ஓட்ட முடியாத ஒரு டிசைனை கம்ப்யூட்டரை வச்சு ஓட்டுற ஆட்டோ பைலட் தொழில்நுட்பமா மாத்திட்டாங்க. அதாவது AI பேஸ் பிளைட்டா மாத்திட்டாங்க. சரி, ஈரான் ஏன் இப்படி செம்மான் மாநிலத்தில் இதனை சோதனை செய்து பார்க்கணும் என்ற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு எழும்பும். ஆனா அங்கதான் ஈரானோட விண்வெளி மற்றும் ஏவுகணை ரகசியங்கள் இருக்கு. ஒரு விமானத்தை ட்ரோனா மாத்துறதுக்கு தேவையான சேட்டலைட் கம்யூனிகேஷன் வசதிகள் அங்கதான் அதிகம். இதனால ஈரானோட ஒரு கமாண்ட் சென்டர்ல இருந்து பல 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இந்த ட்ரோனை ரொம்ப ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். அமெரிக்காவோட ஒரு F-35 விமானம் தயாரிக்க கோடிக்கணக்கான டாலர் செலவாகும். ஆனா ஈரான் ரொம்ப சிம்பிளான மெட்டீரியலை வச்சு ஆனா பவர்ஃபுல்லான ட்ரோனை தயாரிக்கிறாங்க. அதாவது அமெரிக்கா F-35 ஃபைட்டர் தயாரிக்கிறதுக்காண்டி அதிக பணத்தை செலவு செய்கிறாங்க. ஆனா ஈரான் ரொம்ப சிம்பிளான மெட்டீரியலை வச்சு ரொம்ப பவர்ஃபுல்லான ட்ரோன்களை தயாரிக்கிறாங்க. இந்த ஹாகர் 313 ஒரு கமிகாசி ட்ரோன் மாதிரி மாத்தினாங்கன்னா ஒரு 10 ட்ரோனை ஒன்று அனுப்பினா கூட எதிரி நாட்டோட டிஃபென்ஸ் சிஸ்டம் திணறிடும். ஸோ இதை வெறும் பொம்மையன்னு ஒதுக்கிட முடியாது. எந்த ஒரு வசதியும் இல்லாம தடைகளுக்கு மத்தியில் ஒரு நாடு இவ்வளவு தூரம் ஒரு ஸ்டெல்த் ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்காங்கன்னா அவங்களோட விடாமுயற்சியும் தொழில்நுட்ப அறிவையும் நாம பாராட்டித்தான் ஆகணும். இது வெறும் ஷோ அண்டு நீங்க நினைப்பீங்க, பட் இது ஷோ இல்லை. இது ஈரானோட டிஜிட்டல் வார்பேருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி. உலகமே ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சாலும் நாங்க யாருக்கும் செலைச்சவங்க இல்லையான்னு ஈரான் இந்த ஹாகர் 313 மூலமா ஒரு பெரிய ஒரு மெசேஜை உலக நாடுகளுக்கு சொல்லியிருக்காங்க. மற்ற நாடுகள் மாதிரி இவங்க கிட்ட பல $1 பில்லியன் பட்ஜெட் இல்லை. ஆனா இவங்க கிட்ட இருக்கிறது தன்னம்பிக்கை. ஒரு பழைய டிசைனை தூக்கி போடாம அது ஒரு நவீன ட்ரோனா மாத்தணும் என்ற ஒரு முடிவு, ஒரு மிகப்பெரிய ஒரு சாமர்த்தியம். இன்னைக்கு உலகத்தோட பெரிய நாடுகள் கூட ஈரானோட ட்ரோன் டெக்னாலஜியை பார்த்து பயப்படுறாங்க. அதுக்கு பின்னாடி பல வருஷ ஈரானோட உழைப்பு இருக்கு என்பதுதான் உண்மை. செம்னான் மாகாணத்தோட அந்த நிலத்தடி இராணுவ தளங்கள் வெறும் இராணுவ தளம் மட்டுமில்ல, அது ஈரானோட ஒரு தற்பாதுகாப்பு கவசம். எங்களை அழிக்க நினைச்சா நாங்க பூமிக்கு அடியில இருந்து கூட எழுந்து வருவோம்னு ஈரான் இப்ப காட்ட ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இந்த ஹாகர் 313 அவங்க ஒரு பாதுகாப்பு ஆயுதமா ரெடி பண்ணிட்டாங்க. இது வெறும் போர் விமானம் மட்டுமில்ல, இது ஈரானோட கௌரவமாகவும் இப்போ உயர்ந்து நிற்குது என்பதுதான் உண்மை. ஈரான் சொல்ல வர்றது ஒண்ணுதான், நாங்க யாரையும் தாக்கணும்னு நினைக்கல, ஆனா எங்களை தாக்க நினைச்சா எங்க கிட்டையும் பதில் சொல்ல நவீன ஆயுதங்கள் இருக்கு என்பதைத்தான் ஈரான் உலக நாடுகளுக்கு சொல்றாங்க. இந்த 10 வருஷத்துல ஈரான் கத்துக்கிட்ட பாடம் அவங்களை ஒரு ட்ரோன் வல்லரசா மாற்றி இருக்கு. அந்த ட்ரோன் வரிசையில இந்த ஹாகர் 313 ஒரு முக்கியமான மைல்கல்லா அமையும் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. யார் என்னவனாலும் சொல்லட்டும், ஆனா ஒரு சின்ன நாடா இருந்தோன்று பல நாடுகள்கிட்ட இருந்து, அதாவது உலகத்துல இருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற பல தடைகளை தாங்கி நிற்கின்ற ஒரு நாடு ஒரு ஸ்டெல்த் ட்ரோனை ரெடி பண்ணி இருக்கிறது உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம்தான். இந்த விஷயத்துல ஈரான் உலகத்தில் இருக்கிற வல்லரசு நாடுகளே பின்னுக்கு தள்ளி வெற்றி கண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஈரானோட இந்த முயற்சியை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவங்களோட இந்த சுயாதீனமான தொழில்நுட்பம் மற்ற நாடுகளுக்கு ஒரு பாடமா இருக்குமா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஈரானோட இந்த ட்ரோன் விமானமா இருக்குமா அல்லது உண்மையாகவே இது ட்ரோன் மட்டும்தானா? இதனை பற்றி உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஈரான் தரப்புல இருந்து இது ட்ரோனா அல்லது விமானமா என்பதை சொல்லல. அதாவது ஒரு பைலட் உட்காரக்கூடிய ஒரு விமானமா அல்லது ட்ரோனா என்பதை அவர்கள் வெளிப்படையாக சொல்லல. ஆனா வல்லுநர்கள் தான் இதனை ட்ரோன் என்று முடிவு பண்ணி இருக்கிறார்கள். அதைத்தான் உங்கள்கிட்ட நான் இந்த வீடியோன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆகவே ஈரான் தரப்புல இருந்து ஒப்பீசலாக இது விமானம் என்று சொன்னார்கள் என்றால் உலக நாடுகள் இப்ப பதறுவதை விட, அதாவது மேற்குலக நாடுகள் இப்ப பதறுவதை விட இன்னுமே அதிகமாக பதற ஆரம்பிப்பார்கள்.
ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.